குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆடிப்புறம் திங்கட்கிழமை, அதாவது ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம். இங்கே பாருங்க, திருப்பாவை. அன்னைக்கு ஆண்டாள் அவதரித்த தினம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வளையல் வாங்கி வச்சுருக்கோம். வளையல் ஓகே, வளையல் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்குங்கிறதுனால நம்ம சூரிய பகவான் வழிபாடு. நான் இருக்கும் இடம் லக்ஷ்மி கடாட்சம் உண்டா, ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம். நான் 2 பக்கமுமே புக்கு வச்சுருக்கேன். திருப்பாவை இன்று ஆண்டாள் அவதரித்த தினமாக திங்கட்கிழமை, ஆண்டாள் திருவாடிப்புறம் மாத சதுர்த்தி. அன்றைக்கு என்ன விசேஷம்? திங்கட்கிழமை மாத சதுர்த்தி, ஆண்டாள் திருவாடிப்புறம், துர்கா கணபதி விரதம், நாக சதுர்த்தி, இத்தனை இருக்குது. சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு அவ்வளோ விசேஷங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அழகாக நான் வளையல் வாங்கி வச்சு திருப்பாவை இது அம்மனுக்கு எல்லா கோவில்கள்லேயும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நான் இருக்கும் இடம் லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. இந்த மாதிரி சுவாமிக்கு எல்லா கோவில்லையும் வளையல் சாட்டி எல்லாம் பக்தர்களுக்கு பிரசாதமாக தருவாங்க. அம்மனை வழிபாடு பண்ணிட்டு. அதனால் நீங்கள் ஆடிப்புறம் அன்று ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த அந்த ஒரு தினம் இது செய்யறதுனால நீங்களும் சுவாமிக்கு வாங்கி மடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பெண்கள் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கல்யாணம் ஆகாத பெண்கள் இருந்ததுன்னா நிச்சயம் இதை செய்யுங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு இது வளைகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அம்மனுக்கு வச்சு வாங்கி சாட்டிட்டு நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சு நீங்கள் இது பண்ணுங்க. முடிஞ்சால் உங்களுக்கு யாருக்காவது 2 வளையல், கண்ணாடி வளையல் கொடுங்க. அப்படி இல்லைன்னாக்கா நீங்களே இது பண்ணி வச்சுக்கோங்க. என்னால் கால் நடக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முட்டிக்கால் வலிக்குது. அதனால் வீட்டில் இருந்த படத்தையே வச்சு வளையல் ஏற்கனவே நான் வீட்டில் வாங்கி வச்சுருந்தது இருந்தது. அதனால் அம்மனுக்கு வளையல் வச்சு இன்றைக்கே நம்ம ஆராதனை பண்ணிட்டோம். நாளைக்கு ஆண்டாளுக்கு ஆண்டாள் படம் உள்ள இருக்குது, அந்த படத்தை வச்சு நாளைக்கு இது பண்ணுறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, வாஸ்து செய்கின்ற இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அதனால் இன்றைக்கி நாம் என்ன ஒரு இதுன்னா, உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி ஆண்டாளை பற்றி இந்த இது எடுத்துக்கலாம். லக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி வரவேண்டும் தாயே, நீ வளமான வாழ்வு தர வேண்டும். பார்க்கடலில் உதித்தவளே ஆதிலக்ஷ்மி, திருமாலின் மார்பில் உறைபவளே, மங்கையரின் மனம் வாழும் மாதேவியே, மனைதன்னில் வளம் கூட்டும் ஸ்ரீதேவியே, வரவேண்டும் தாயே, அன்னை உன் பாத கமலம் சரணம், வரவேண்டும் தாயே.
ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைப்பு எங்கள் தெய்வீக அந்த ஆதிசக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும். மங்கையர்க்கெல்லாம் போற்றி வணங்கும் செல்வம் அதை மங்குமத்தாலே அள்ளிக் கொடுக்கும் கலியுக தெய்வம். ஆணி மறைந்து ஆடி பிறந்தது கண்மலரும் கருமாரி அம்மனின் அருள்மலையாலே மண்குளிரும். முன்னை வினைகளை ஓடிடச் செய்யும் அன்னையின் தீர்ப்பு அவள் முத்துக்கரங்களில் மகிழ்வோம் சந்தன காப்பு அவன் முத்துக்கரங்களில் பூட்டி மகிழ்வோம் வளையல் காப்பு. நதியாய் பாயும் பன்னீராலே அபிஷேகம் தினம் 40 கோடி நறுமலராலே அலங்காரம். தங்கரதத்தின் அம்மலமர்ந்து ஊர்கோலம் அதை தரிசனம் கண்டு துதிப்போர்க்கெல்லாம் நலம் தெய்வம் கருமாரி கலியுக தெய்வம். அழகிய மயிலே அபிராமி அஞ்சுக மொழியே அபிராமி ஆதிகடவுர் அபிராமி ஆனந்த வடிவே அபிராமி இன்னமும் நீ அபிராமி ஈசனின் கொடிய அபிராமி உன்பதம் சரணம் அபிராமி ஊழ்வினை தீர்ப்பாய் அபிராமி என் மனம் அறிவாய் அபிராமி. நாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நாம் ராகுகால பூஜை 4 to 6 செய்வோம். அதையும் பண்ணுங்கள். இது வளையல் திருவாடிப்பூரத்தின் முதல் பாகம். இது அம்மனுக்கு வளையல் சாற்றி வழிபாடு பண்ணுவதினால் இங்கே பாருங்கள், நான் இருக்கும் இடம் லக்ஷ்மி கடாட்சகம் உண்டு. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு திருப்பாவை நோன்பிருந்து வளையல் சாற்றி பூக்கள் சாற்றி ஆடிப்பூரத்து நாயகியே அம்மா. அவ்வளவு அழகாக காட்சி தரும் அன்னை. நிச்சயம் குழந்தை பேர் கிடைக்கும். நீங்கள் நிச்சயம் ஒரு சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க, கல்யாணம் நடக்கும். குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அதனால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. திருவாடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்தால் தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.